சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியாவுக்கு இடையே நடந்த 3வது T20ல செஞ்சுரியான் கிரவுண்டில் வந்து மறுபடியும் ஒரு சதம் வந்து விழுந்திருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தடவை அடித்தது ஒரு லெஃப்ட் ஹேண்டட். செஞ்சுரியானுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கும் அப்படின்ற அந்த ஒரு லவ் கனெக்ஷன் வந்து மறுபடியும் கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி KL ராகுல் கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்து அந்த ஒரு 100 அடித்தார். அதிலே வந்து KL ராகுல் ரீவர்ஷனை வந்து நம்ம மறுபடியும் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சது. அண்ட் அதுக்கடுத்து முக்கியமாக வந்து இப்போ திலக் வர்மா நம்பர் 3ல நானே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக இறங்கி நல்ல வேலை சொதப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காமல் நின்று கில்லி மாதிரி சொல்லி அடித்தார் மனுஷன். முக்கியமாக வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், சுரேஷ் ரெய்னா வந்து உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 100 அடிச்சிருந்தாப்புல. ஸோ அந்த 100 தொடர்ந்து இன்னொரு லெஃப்ட் ஹேண்டட் வந்து இந்த மாதிரி செஞ்சுரியான் கிரவுண்டில் சவுத் ஆப்பிரிக்காவில் T20ல அடிக்கிறன்றது சூப்பரான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. உங்களோட சுரேஷ் ரெய்னா இங்கிட்ட வந்து ஒரு திலக் வர்மா அப்படின்றப்ப வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஹிண்ட் வந்து வச்சிருந்தோம். 2வது மேட்ச்ல வேற சேஸ்ல வந்து 49 ரன்களுக்கு அவுட் ஆனது, சுரேஷ் ரெய்னா அப்படி அவுட் ஆனார் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து எக்கச்சக்கமா வந்து விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அதே மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து வெறும் 7 இன்னிங்ஸ் 90 ரன் வச்சிருக்கிறாப்ல. ஸோ மனுஷன் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் செஞ்சுரி அடிச்ச திலக் வர்மா அவர் வந்து ஓப்பனா ஸ்கைக்கு வந்து மேட்சுக்கு முந்தின நாள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரா, நான் வந்து ஸ்கை கூட இருந்தேன், ஸ்கை கூட வந்து இதுக்கு முன்னாடி நான் போய் பேசினேன், என்னை வந்து நம்பர் 3ல இறக்கி விடுங்க, நான் யாருன்றதை நான் காட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரிமே வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருந்தாங்களாம். முக்கியமாக நம்பர் 3 அப்படின்னாலே வந்து T20ல ஸ்கை தான் இறங்குவாப்புல, நம்ம சூரியகுமார் யாதவ். ஸோ அவர் தான் இறங்குவார். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து திலக் வர்மா அப்படி கேட்டதும் வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லாமல் பரவாயில்ல நீ போய் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணி ஒரு யங்ஸ்டர் வந்து ப்ரொமோட் பண்ணி அவரோட பொசிஷனை விட்டு கொடுத்துருக்கிறாரு ஸ்கை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து என்னோட முழு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாராம். அண்ட் அதுவும் சொன்ன மாதிரி வந்து மனுஷன் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த போட்டி முன்னாடியே வந்து சொன்ன ஒரு விஷயமே அதே, எனக்கு 3வது பொசிஷன் கொடுங்க, என்னை ஃப்ரீடமா ஆட விடுங்க, நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாராம். அண்ட் அதை மாதிரி செஞ்சு விட்டாரு மனுஷன். செம்மையான ஒரு அடி. முக்கியமா இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய பார்ட்னர்ஷிப்புகள் வந்து டீம்களோட மற்ற பிளேயர்ஸ்களோட வந்து நான் எடுக்கணும், நான் இன்னும் நிறைய பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. முக்கியமா கஷ்டமான சுச்சுவேஷன்ல வந்து இதுக்கு அப்புறமும் இன்னும் நல்லா ஆடணும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு.